சும்மானக்க மக்களே, என்ன மக்களே, காலங்காத்தால வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒரு மாதிரி ஃபயர் மோட்ல இருக்காங்க போலயா. அப்ப எல்லாரும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ, இந்த வாரம் எல்லாரையுமே வச்சு அடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி ஆக்டிவா இருக்காங்க. நம்ம எல்லாம் நினைப்போம் தெரியுமா, இவங்க எல்லாம் சண்டை போடுவாங்களா, இவங்களா பேசுவாங்களான்னு சொல்லிட்டு. அந்த ஆட்கள்லாம் ஒரு மாதிரி ஆக்டிவ் ஆயிட்டு இருக்காங்க. அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கொஞ்சம் நல்லா போகும் நான் நினைக்கிறேன். ஏன்னா காலங்காத்தால வீட்டுக்குள்ள பார்த்தா அந்த கப்பிள்ஸ் எப்பவும் போல உட்காந்து ஒரு சைடு ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம வியானா ஒரு சைடு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா எஃப்ஜே உட்காந்து அந்த கப்பிள்ஸ்க்கான கேமை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அந்த பக்கம் பார்த்தா விக்ரம் உட்கார்ந்து, டேய் என்னடா 12 மணி நேரம் வச்சு செஞ்சீங்க, உங்களோட விட மாட்டேன்டா கேம்னு சொல்லிட்டு என்னடா செய்றீங்க, இருங்கடா இந்த வாரம் உங்களை வச்சு செய்றேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு ஃபயர் மோட் ஆயிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள எல்லாருமே மாத்தி ஃபயர் மோட் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடு பத்தி எரிய போகுது காய்ஸ், பத்தி எரிய போகுது. அப்படியே ஒரு நிமிஷம் காய்ஸ், ஒரே நிமிஷம். இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, அந்த சர்ப்ரைஸ் வந்து வீட்டுக்குள்ள உள்ளவங்க குடும்பம்லாம் இவங்க கிட்ட பேசுவாங்க போல, அதுதான் ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. அது லெட்டர் மூலமா வருமா இல்லாட்டா வீடியோ கால்ல வந்து பேசுவாங்களான்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். போன வருஷம் லெட்டர் வந்துச்சு ஞாபகம் இருக்கா, அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை தான் பண்ணிருக்காங்க போல, அதுதான் இன்னைக்கான சர்ப்ரைஸ். பட் இன்னுமே அந்த கப்பிள்ஸ் வந்து திருந்தல அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இன்னுமே வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க. இன்னுமே அவங்களுக்கான ஒரு டுலுலு லைஃப்ல தான் இருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலுமே அவங்களுக்குன்னு எடுத்துக்கிறாங்க. வீட்டுக்குள்ள யார் என்ன பேசினாலும் என்ன பத்தி தான் பேசுறான். வீட்டுக்குள்ள யாராச்சும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருந்தா அவங்க என்ன பார்த்தா பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே வேணுக்குன்னு அந்த விஷயங்களை திருப்பிட்டு இருக்காங்க. ஒன்னு அவங்க டுலுலு லைஃப்ல இருக்காங்க, இன்னொன்னு அவங்களே வாண்டடா எல்லாருமே இவங்க அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கார்னர்ல போய் உட்கார்ந்து கார்னர் கேம் போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கார்னர் கேமையுமே வீட்டுக்குள்ள வியானா கண்டுபிடிச்சிட்டாங்க. வியானா கண்டுபிடிச்சு ரொம்ப பக்காவா உடைச்சிட்டு இருந்தாங்க. சோ காலையில லைவ் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு. அண்ட் அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயுமே எல்லாரும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்காங்க. பட் ஒரு சில பேர் எப்பவும் போல மந்த மாதிரி தான் சுத்திட்டு இருக்காங்க. அந்த சபரியை பொறுத்தவரைக்கும் அவர் எதுக்கு வந்திருக்காருன்னே புரிய மாட்டேங்குது. எல்லாருக்கிட்டையுமே நல்லவன் பட்டம் எடுத்து வரலாம், என்ன பண்ண போறான்னு தெரியல. அந்த பட்டத்தை கொண்டு எங்க போய் மாட்ட போறாருன்னு தெரியல. அந்த வகையில ஒரு சில பேர் அவங்களுக்கான ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். யார் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மொத்தமா பார்த்துடலாம். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலங்காத்தால வீட்டுக்குள்ள விக்ரம் வந்து ஒரு ஸ்கிட் மாதிரி பண்ணிட்டு இருந்தார் ப்ரோ. சும்மா எப்பவும் போல ஒரு ஃபன் பண்ணுவாப்ல, அந்த மாதிரி ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருந்தாப்ல. அதுல ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டாப்ல நினைக்கிறேன். ஏதோ ஒரு பாட்டு, நீலாம் ஹீரோ இல்லடா நீலாம் ஜீரோடா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டார் போல. அந்த பாட்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம பிரச்சனை சாண்ட்ராவும் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவன் எனக்காக தான் பாட்டு பாடுறான், அவன் இன்னும் திருந்தல, அவன்லாம் திருந்த மாட்டான், அவன்லாம் அப்படியே விடு, மக்கள் பார்த்துக்கிட்டு, அவனெல்லாம் மக்கள் பார்த்துப்பாங்க, அவனெல்லாம் நமக்கு பெருசா கண்டுக்கவே கூடாது, அவனெல்லாம் சேதனை பார்த்துக்கிட்டு, இவன் என்ன வேணா பண்ணிட்டு வீட்டுக்குள்ள, இவன் இப்படித்தான், இவன் புத்தி இப்படித்தான் சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஸ்கிட்டை பத்தி அவங்களே வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா அங்க நடக்கிற எல்லா விஷயமே இவங்களை கிண்டல் பண்ணி தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஏங்க ஒரு ஃபன்னுக்கும் ஒரு கிண்டலுக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியாதா? அவன் கிண்டல் பண்ணா டைரக்டா அவங்களே வந்து அடிச்சு கிண்டல் பண்ண போறான். ஏன் அவன் தனியா ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சு கிண்டல் பண்ணும்? அவன் ஜாலியா அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கான். எப்பவும் போல காலைல ஏதோ ஒன்று பண்ணுவான்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதை இவங்களே எடுத்து போட்டுக்கிட்டு அவன் ஏமலதான் மண்ணலி போட்டான்னு சொல்லிட்டு இவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. இதுல இப்படி சொல்றது கூட ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் அவங்களுக்கான அடுத்த வன்மத்தை கக்குறாங்க. வன்மம்னு சொல்லவா இல்ல ஒரு கேவல புத்தின்னு சொல்லவான்னு தெரியல. வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிட்லாம் முடிச்ச பிறகு நம்ம விக்ரமும் விஜே பாரு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஓகேவா, அங்க விஜே பாருக்கான ஒரு கேமே எக்ஸ்போஸ் ஆச்சு. விக்ரம் பக்காவை உடைச்சாப்ல, அது என்னங்கறத சொல்றேன். இப்படி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்த சாண்ட்ரா வந்து விஜே பாரு கிட்ட சும்மா பேசுறாங்க. என்னடா என்னாச்சு, எப்படி போயிட்டு இருக்கு, வெளியே ஏதோ ஸ்கிட்லாம் பண்ணாங்க போல, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தெரியாத மாதிரியே கேட்கறாங்களா. அப்ப விஜே பாரு, ஆமாக்கா நம்ம விக்ரம் தான் பயங்கரமா ஃபன் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம விஜே பாரு நார்மலா சொல்றாங்க. அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்றாங்க தெரியுமா, அப்படியாடா நான் கவனிக்கலடா, நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்தேன்டா, செருப்பு கழுவ போயிருந்தேன், செருப்பு கழுவணும்டா, திங்கக்கிழமை புதுசா நாள் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு செருப்பை கழுவ போயிருந்தேன்னு சொல்லிட்டு போறாங்க ப்ரோ. இப்போ இவங்க செருப்பை கழுவுனாங்களா? இல்லை நான் இல்லாட்டினாலும் இப்படி ஒன்று கேட்குறேன். உங்களுக்கு ஸ்கிட் நடந்தது தெரியாதா? உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அங்கே விக்ரம் தான் அதை பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அப்போ வாண்டடாக தானே வந்து பண்ணுறீங்க. அப்போ இன்னும் உங்களுக்கான புத்தி அப்படி தானே இருக்கு. இப்போ ஏன் சாட்டர்டே சண்டேல மட்டும் ஊமை மாதிரி எதுவுமே பேசாமல் இல்லை சார்ன்னு சொல்கிறாங்க. சாட்டர்டே சண்டேல டம்முன்னு உடச்சி பேச வேண்டியது. ஆமாம் சார், நான் அப்படித்தான் சொன்னேன், வீட்டுக்குள்ளே நாயின்னு சொன்னேன், புள்ளி பண்ணேன், இப்படி ஆட்டி பேசினேன், எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே. சாட்டர்டே சண்டேல மட்டும் ஊமி ஆயிடுறாங்க. அப்படியே திங்கக்கிழமை ஆனோடனே அப்படியே ஃபயர் மோடுக்கு வந்துடுறாங்களா. காலங்காத்தில் ஆரம்பிச்சாச்சு. புருஷ முன்னாடி ரெண்டு பேருமே காலங்காத்தில் ஆரம்பிச்சாச்சு. இதுல பாருக்கான இன்னொரு கேம் எக்ஸ்போஸ் ஆச்சு. என்ன தெரியுமா, விக்ரம் சும்மா நார்மலா பேசிட்டு இருக்கும்போது பாரு கிட்ட விக்ரம் ஒரு விஷயத்த போட்டு வாங்கினாப்ல. என்னன்னா, பாரு உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பாரு, நீ சும்மா அப்படியே அந்த கூட்டத்து கூட இருக்கிற மாதிரி இருப்ப, மற்றபடி அந்த கூட்டம்லாம் உன்னை யூஸ் பண்ண முடியாது, நீ வேணா அந்த கூட்டத்தை யூஸ் பண்ணுவ, நீ அந்த மாதிரி ஒரு ஆள் தான், ஒருவேளை அந்த கூட்டம் உனக்கு நேராக திரும்பினா கூட நீ அந்த கூட்டத்தை முடிச்சு விட்டுருவ, எனக்கு நல்லா தெரியும் பாரு அப்படின்னு பாரு உடனே ஏய் எப்படா கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கடான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கல்ல, நம்ம சொல்றது கரெக்ட் தானே.
அக்காவை பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போர்ட் வேணும், அதனால சும்மா அந்த ஒயில் கார்ட்ஸை கைக்குள்ள வச்சுட்டு அந்த ஒயில் கார்டுக்கு சொம்பு தூக்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க ப்ரோ. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒயில் கார்டு வந்து லைட்டா பாரு பக்கம் திரும்பினாலும் பாரு கண்டிப்பா அந்த ஒயில் கார்டை போட்டு அடியன்னு அடிச்சுருவாங்க. அந்த ஒரு நாளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்னைக்கு நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். பட் மெதுவா ஒயில் கார்டு பாருக்கு ஆப்போசிட்ல திரும்புற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா காலைல கூட பாருக்கான கேமை பத்தி அந்த கப்பல்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. பாரு வந்து கொஞ்சம் சரியில்லை, அவ இங்கேயும் பேசுறா அங்கேயும் பேசுறா, கொஞ்சம் மாத்தி மாத்தி பேசுவோம்னு நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டேல வேற சேது உடைச்சாலாம் ஒரு சில விஷயங்களை. அப்படி பார்க்கும் எனக்கு என்னமோ பாரு சரியில்லைன்னு சொல்லிட்டு பிரஜன் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு வரப்போற நாட்கள்ல கண்டிப்பா பாரு வெர்சஸ் ஒயில் கார்டு சொல்லி மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வீட்டுக்கு வந்த சுகர் டாபிக். நேத்துல இருந்து நம்ம திவ்யா பேசிட்டு இருந்தாங்களே, சுகர் டாபிக் நான் கேட்பேன், யாரை கேட்ட அவ சுகர் எடுத்தா, என்கிட்ட கேட்டாளா, என்கிட்ட கேட்காம அவ எப்படி சுகர் எடுக்கலாம், நான் விட மாட்டேன், அவளை யாரு கேசரி பண்ண சொன்னா, அடி பறக்க விடாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அக்கா நேத்து நைட்டு ஒருத்தி பேசினாங்கல்ல. பட் காலைல என்னாச்சு தெரியுமா, காலைல நான் கூட நினைச்சேன் அக்கா அடிச்சு பறத்துவாங்க, சுகர் மேட்டரை வச்சு அடிச்சு தெறிக்க விட போறாங்க, வியானா பறக்க போது நினைச்சா வியானா கிட்ட நார்மலா கேட்கற மாதிரி கேட்டுட்டு அந்த சுகர் ஏமா எடுத்த என்கிட்ட கேட்டியாமா, அவ்வளவுதான்மா கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை, நான் நார்மலா கேட்கறமா, நீ சுகர் எடுத்தியான்னு மட்டும் தான் கேட்கறமா, மற்றபடி நீ ஹல்வா செய்ய கூட நான் சொல்லுவேனாமா, நீ ஹல்வா செய்யும்போது நான் தான் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குன்னு வேற சொன்னேன், அப்படிங்கிற நான் சொல்லுவேனாமா ஹல்வா செய்யக்கூடாதுன்னு, நீ ஹல்வா செய்யுமா, ஆனா அந்த சுகர் எடுத்து வச்சுட்டு பண்ணியான்னு கேட்டமா, வேற ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க ப்ரோ. ஏங்க நேற்று நைட்டு நீங்கள் பேசின வீராப்புக்கு நான் கூட நினச்சேன் இன்னைக்கு வியானா போட்டு அடி பறக்க விடுவீங்க, வியானாக்கும் உங்களுக்கும் பயங்கரமான சண்டை வரும்னு பார்த்தா நார்மலாக கேட்டம்மா, சுகர் எடுத்து வச்சுட்டு பண்ணியான்னு கேட்டம்மா, வேற ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டாங்க ப்ரோ. அப்போ இவங்கள நம்ம எந்த லிஸ்ட்டில் சேர்க்க? நைட் ஆனால் வீராப்பா பேசுகிறாங்க, காலைல சண்டை போடும்போது அந்த வீராப்பா காணாமல் போயிருது, எதுக்கு தெரியாம கேட்கிறேன், எதுக்கு இந்த டாபிக்லாம் நடந்தோடனே வியானா டென்ஷன் ஆயிட்டாங்க, என்ன சுகர் மேட்ரு, என்ன லோஷன் மேட்ரு, ஏன்னா லோஷன் எதை காணுன்னு சொல்லிட்டு அதுமே வியானா தான் எடுத்தியான்னு சொல்லிட்டு வியானா போட்டு நோண்டி இருக்காங்க. எல்லாத்துலயுமே டென்ஷன் ஆகி வியானா வந்து ஒரு மாதிரி கத்துன்னு கத்திட்டு ஒரு மாதிரி அந்த பொண்ணு வெளியே போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டு, எப்பவும் போல தான் கண்ணீரே வரல, பட் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொட்டு தொட்டு உட்காந்து அழைச்சிட்டு இருக்குது. அழைச்சிட்டு அழுதுட்டே ஒரு விஷயத்த சொல்லுது, என்னன்னா வீட்டுக்குள்ள இவங்கலாம் ஒரு கேம் போடுவாங்க, அதை நாங்களாம் கேட்கக்கூடாதா, இவங்க ஏதாவது ஒன்று பண்ணா அதை தட்டி கேட்டால் நாங்கள் தப்பு, எங்கள் மேலே வந்து தப்பு சொல்லி எங்கள் மேலே வந்து ஃபேக்காக ஏதாச்சும் ஒரு அலிகேஷன் வைப்பீங்க, இப்படி இப்போ அப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணுமா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நாங்களாம் நல்லவங்களா, அப்படிலாம் பண்ண முடியாது, நீங்கள் தப்பு பண்ணால் நாங்கள் தட்டி கேட்க தான் செய்யணும்னு சொல்லிட்டு வெளியே உட்காந்து ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. புலம்பிட்டு இருக்கும் ஒன்று சொன்னாங்க பாருங்க, அதுதான் ரொம்பவே கரெக்டான ஒரு பாயிண்ட். என்னன்னா அந்த 3 பேரும் அவங்களுக்கு அவங்களே ஒரு கார்னரில் போய் உட்காந்துட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே அவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி அவங்களே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்க யாரும் அவங்களை அட்டாக் வீட்டுக்குள்ள இருக்க யாருமே அவங்கள ஒதுக்கிலாம் வைக்கல, அவங்களே ஒதுங்கி போய் உட்கார்ந்துட்டு நம்மளாம் ஒதுக்குன மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன கேம்னே தெரியலன்னு சொல்லிட்டு வியானா காலங்காத்துல அந்த ஒயில் கார்டுக்கான கேம் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க ப்ரோ. ஏன்னா ஒயில் கார்டை தான் பண்ணிட்டு இருக்காங்க அந்த 3 பேருமே, அவங்களே சும்மா ஒரு டாபிக்கை தொட்டுட்டு அவங்களே ஒரு முக்கில் போய் உட்கார்ந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே டார்கெட் பண்றாங்க, வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே கார்னர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே சொல்லிட்டு சுத்துறாங்க. அந்த விஷயத்தை வியானா போட்டு ஓப்பனா உடைக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வியானா வர்சஸ் திவ்யா அப்படிங்கிற ஒரு சண்டை வீட்டுக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வியானா ஒரு மாதிரி டென்ஷன்லேயே சுத்திட்டு இருக்காங்க, திவ்யா எப்படியாச்சும் மற்ற எல்லார்ட்டையுமே அந்த டாப்பிக்கை சொல்லி வியானா கிட்ட நான் இப்படித்தான் கேட்டேன் அப்படித்தான் கேட்டேன், நான் தப்பா கேட்கல கரெக்டாக தான் கேட்டேன்னு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தத்தில் கண்டிப்பா சண்டை வெடிக்கும் அப்படிங்கிறது ஓப்பனா தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே விக்ரம் இவங்க 2 பேருமே முடிவு பண்ணிட்டாங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எஃப்ஜே சொல்லிட்டான், என்னை பற்றி பேசினா கூட விட்டுருப்பேன், என் குடும்பத்தை பற்றி பேசுகிறானுவன், என் குடும்பத்தை பற்றி பேச இவனை யாரு, நான் விட மாட்டேன், அதுக்கு நான் சண்டை போடுறதோ சும்மா கத்துறதெல்லாம் பண்ண மாட்டேன், போகிற போக்கில் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வச்சு அடிச்சுட்டு போவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் தனித்தனி போட்டியாளர் தானே, கரெக்டு தானே, தனித்தனி போட்டியாளர் தானே. பிரச்சனை இருக்கும்போது சாண்ட்ரா பற்றி தப்பாக பேசுவேன், சாண்ட்ரா இருக்கும்போது பிரச்சனை பற்றி தப்பாக பேசுவேன், யார் என்கிட்ட கேட்குறாங்கன்னு பார்க்கலாம், கேட்கட்டு அப்போ நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே ஒரு ஃபார்மில் இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே வாம்பயர் குழந்தை பேக் டு த ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு பஞ்சாயத்து எழுப்பாருன்னு எனக்கு தோணுது. நல்லா இருக்கும், இழுக்கணும்ல, ஏன்னா 2 பேர் தனித்தனி போட்டியாளர் தானே. அப்போ எஃப்ஜே சொல்றது கரெக்ட் தான், மாற்றி மாற்றி பேசிக்கலாம், தப்பே கிடையாது. பிரஜன் கிட்ட போயிட்டு சாண்ட்ராவை தப்பா சொல்லலாம், சாண்ட்ரா கிட்ட போய் பிரஜனை தப்பா சொல்லலாம், ஏன்னா 2 பேரும் தனித்தனி போட்டியாளர். ஸோ அந்த வகையில் எஃப்ஜே முடிவு பண்ணிட்டான். அதே மாதிரி விக்ரம பொறுத்தவரைக்கு 12 மணி நேரம் என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு டாஸ்க் ஒரு ஆக்டிவிட்டின்னு 12 மணி நேரம் என்ன செஞ்சிருக்காங்க. நான் விட மாட்டேன், இந்த வாரம் கண்டிப்பா அட்டாக் பண்ணுவேன்டா, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் பாக்குறீங்களா, விடமாட்டேன் நான் உங்களன்னு சொல்லிட்டு பூரா பயிலும் ஃபயர் மோடுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்குள்ள இருக்க பூரா பயிலும் ஃபயர் மோட். பட் நம்ம பாரு மட்டும் எப்பவும் போல ஃபயர் மோட் இல்லாமல் ஒரு மாதிரி காமு மாமா மோடுக்கு போயிருக்காங்க. என்ன கதைன்னு தெரில, நேற்று நைட்டும் ஒரே பெட்டில் தான் படுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஒரு மோடுக்கு போயிட்டு இருக்கு, என்ன இளவுன்னு தெரில. அக்கா வந்து ஒரு மாதிரி டவுன்ஃபாலை பார்ப்பாங்களோன்னு தோணுது. பட் அக்காவை நம்ப முடியாது காய்ஸ், எப்படி காலையில் உட்காந்து காமு மாமாட்ட பேசிட்டு நைட்டான சண்டையை போட்டு உருண்டுருவாங்க, அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்க காய்ஸ்,
வீட்டுக்குள்ள ஒரு சில பேருக்கான கேம் எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கு. அதாவது சாட்டர்டே சண்டே டிராமா போடுறது, திங்கக்கிழமை ஆனால் ஃபயர் மோடு காட்டுறது, இந்த மாதிரி டிராமாஸ்லாம் வீட்டுக்குள்ள எல்லாருமே கண்டுபிடிச்சு எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கார்னர் கேம் எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கொஞ்சம் ஃபயர் மோடா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.